எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிரஞ்சனா. நான் என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு செஞ்ச ஒரு 2 லேயர் சாக்லேட் கேக் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஆனது. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டாச்சு. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு 8 முட்டைகள் தேவை. இதை இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக 2 கப் அளவுக்கு பவுடர் சுகரையும் சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது நல்லா ஃபோமியாக க்ரீமியாக இதோட எல்லோ கலர் போய் கொஞ்சம் ஆஃப் ஒயிட் கலரில் வரணும். அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியிருக்கிற கேக் பேட்டரை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ண ஒரு 2 பாத்திரத்தில் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நான் 2 லேயர் கேக் தான் செய்ய போகிறேன். பெரிய லேயர் 7 இன்ச் இருக்குது, சின்ன லேயர் 5 இன்ச் இருக்குது. 2 கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டையும் வச்சுட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கேக் பாத்திரத்தையும் உள்ளே வச்சுட்டு அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பெரிய லேயர் பேக் ஆகிறதுக்கு 50 நிமிஷம் ஆச்சு. சின்ன லேயர் 35 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பி விட்டு எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் வரணும். நம்ம கேக் இப்போ சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்துடலாம். எப்போவுமே இந்த கேக் பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி புஸ்கு புஸ்குன்னு அமுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். என்னோட 2 கேக்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. நான் கொஞ்ச நேரம் இதை அமுக்கி விளையாடிட்டு இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கான விப்பிங் க்ரீமையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த கேக்கை நான் ஒவ்வொரு லேயராக அரேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு அது மேலே ஒரு லேயர் கேக் வச்சுட்டு மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பையும் ஊற்றி நல்லா கேக்கை நனைச்சிட்டு அது மேலே க்ரீம் தடவி நான் ஒவ்வொரு லேயராக இதை அரேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு லேயர் கேக்கையுமே நல்லா க்ரம் கோட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அரை மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு இதுக்கு நான் பிங்க் கலர் கொடுத்தேன். கீழே இருக்கிற லேயர் மேலே இருக்கிற லேயர் ரெண்டுத்துக்குமே நான் பிங்க் கலர் கொடுத்து தான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா 2 கேக்கையுமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். என்னோட பொண்ணோட பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா போன சண்டே இருந்தது. நான் சாட்டர்டே நைட்டே இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறத நான் மறுநாள் தான் செய்ய போகிறேன். அப்படி பண்ணும்போது கீழே இருக்கிற லேயர் மேலே இருக்கிற லேயர் ரெண்டுமே நல்லா செட் ஆகிட்டு ஒன்றுக்கு ஒன்றும் அமுங்காமல் இருக்கும். ரொம்ப நேரமாக பேலட் நைஃப் வச்சு எடுத்து இதை உள்ளே வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியவே இல்லை. இருக்கவே இருக்குது தோசை கரண்டி அப்படின்ட்டு அதை வச்சு எடுத்து இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில், அதாவது பர்த்டே டே அன்னைக்கு காலையில் இதை நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் கேக்குன்றதுனால சாக்லேட் கெனாஷ் இல்லாமலா அப்படின்ட்டு நான் மேலே இருக்கிற லேயர் கீழே இருக்கிற லேயர் ரெண்டுத்துக்குமே சாக்லேட் கெனாஷால் இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துக்கிட்டேன்.
2 லேயருமே ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நாசிலை வச்சு குட்டி குட்டி ஸ்டார்ஸாக போட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் கெனாஷை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார் நாசிலை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு டெய்ரி மில்க் ஷார்ட்ஸையும் வச்சு அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஒரு சிக்கலான வேலைன்னு நினச்சேன், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் மேலே எழுதுறது. எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. மேபி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஆர் தன்விகான்னு எழுத ட்ரை பண்ணேன், ஆனால் இடம் பத்தல. ஸோ ஆர் தனு அப்படின்னு எழுதி முடிச்சிட்டேன். ஃபைனலாக அங்கங்கே சுகர் பால்ஸ் சேர்த்து என் கேக்கை டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.